பெரிய மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன். உள்பகுதி இருக்கிற அந்த கருப்பு பார்த்து வராத மாதிரி பாத்துங்க. தேங்காய் சட்னி நல்ல ஒயிட் பிரைட் கலர்ல வரும். வச்சிருக்கேன். இந்த தேங்காவை இந்த மிக்சி ஜார்ல போடுறேன். துருவின தேங்காய் ஒரே ஒரு மூடி இங்க போட்டேன். இதுல இங்க பொட்டுக்கடலை வச்சிருக்கேன். ஒரு மூடிக்கு ஒரு கை, என் கையில ஒரு கை. ஏன்னா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 30-40 கிராம் இருக்கும். 50 கிராமா போட்டுங்க. அது கூட 1 2 3 பச்சை மிளகாய், இஞ்சி வச்சிருக்கேன். இந்த இஞ்சிய இந்த மாதிரி தோல் எடுங்க. பொறுமையா இந்த தோல் எடுத்து இந்த இஞ்சிய இது மாதிரி வெட்டிங்க. நான் என்ன ஒரு 20 கிராம் இஞ்சி துண்டு இருக்குங்க. ஒரு 20 கிராம்ஸ் இஞ்சி இதுல போட்டிருக்கேன். தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், இஞ்சி, இந்த 4 ஐட்டம் போட்டிருக்கேன். இதை இப்ப அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஒரு 1/4 டம்ளர் ஊத்தி மிக்சிய மூடுறதுக்கு முன்னாடி இந்த சட்னிக்கு தேவையான உப்பு 1/4 ஸ்பூன் உப்பு போடுறேங்க. இது ஒரு 3ல இருந்து 4 பேருக்கு தேவையான சட்னி அரைக்கிறதுக்கு இந்த ப்ரொபோர்ஷன். இப்போ இந்த மிக்சியை நல்லா டைட்டா மூடிட்டு இதை நம்ம கோர்ஸ் பேஸ்டா அரைக்கணும். ரொம்ப ஃபைனா அரைக்காதீங்க, கொஞ்சம் திரித்திரியா கிடைக்கணும். இந்த சட்னியா இருந்தாலும் கிரைண்டர்ல அரைச்சா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா மிக்சியில அரைக்கும் போது ரூம் டெம்பரேச்சர் தண்ணி போட்டு ஊத்துங்க. இந்த தண்ணி சூடா இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சர் தண்ணி ஊத்துங்க. அதே மாதிரி அரைக்கும் போது ரொம்ப நேரம் அரைக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் அரைச்சு ஆஃப் பண்ணிடுங்க. அப்பதான் அந்த திப்பே கொஞ்சம் கிடைக்கும். இது ஸ்லோல, அதாவது மிக்சியில ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச்ல தான் வச்சு அரைச்சிருக்கேங்க. ஒரு 1-1.5 நிமிஷம் அரைச்சிருப்பேன், அது போதும். இப்போ இந்த மிக்சியில இருக்கிறத இந்த பவுல்ல மாத்தப்போம். இந்த மாதிரி உள்பகுதியில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற இந்த சட்னி எல்லாம் இந்த மிக்சி ஜார்லயே போட்டுடுங்க. போட்டுட்டு இந்த சட்னியை இந்த மாதிரி ஒரு பவுல்ல போட்டுருங்க. ஒரு ஃபென்டாஸ்டிக் கோகனட் சட்னி ரெடிங்க. இதுக்கு வெறும் தாளிப்பு மட்டும் தான்